வணக்கம் நண்பர்களே. பொங்கல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே கோலம் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பொங்கல் அன்னைக்கு என்னென்ன கோலம் போடுறது அப்படின்னு நாளே எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு கலர் மாவெல்லாம் வாங்கி கலந்து வச்சுட்டு அழகான கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற வேலையை பார்க்குறோம். மண்பானையில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம். அதே போல் விறகு அடுப்பில் பயன்படுத்தி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான சூழ்நிலைகள் அமையாதவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் கேஸ் அடுப்பில் தான் பொங்கல் வைக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் எங்கள் வீட்லேயும் பொங்கல் வச்சோம். பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, படைக்கிறதுக்கு தேங்காய் பழம், முந்திரி, திராட்சை அப்படின்னு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது என்ன இருக்கும் பக்கத்தில் வெங்காயம் தக்காளியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பிரியாணி பண்ணுறதுக்கான பொருட்கள் இது எல்லாமே. ஒரு பக்கம் பொங்கல், ஒரு பக்கம் பிரியாணி, ரெண்டுமே செஞ்சோம். பொங்கல் ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். காளான் பிரியாணி தான் இன்றைக்கி பொங்கலோட ஸ்பெஷல். பாருங்கள், பொங்கல் அடுப்பில் வச்சாச்சு. அரிசியெல்லாம் கழுவி அந்த தண்ணியிலே வச்சுருக்கோம். அந்த பக்கம் குக்கரில் பார்த்திங்கன்னா காளான் பிரியாணிக்கான வேலைகள் ஆரம்பிக்குது. இந்த அரிசி கழுவுன தண்ணியோடு நம்ம பொங்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். புது பானை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், அது ஹீட் ஆகி சாதம் கொண்டு வர்றதுக்கு. விறகு அடுப்பு ஹீட் அப்படின்னா இதுக்கு நல்லா தணல் ஏறும், சீக்கிரமாக பொங்கல் பொங்கி வந்துடும். இது கேஸ் அடுப்பு அப்படிங்கிறதுனால பொங்கல் பொங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. பொங்கலை பொறுத்த வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா அது பொங்கி வர வரைக்கும் நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. பாருங்கள், அருமையாக அப்படியே மேலே எழும்பி வருது. இப்போது பக்கத்தில் நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். மூணு சின்ன கரண்டியில் ஆயில் விட்டுருக்கேன் நான். இப்போது பிரியாணி ஜாமான், அன்னாசி பூவு, ஸ்டார் பூவு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். ஆயிலில் நல்லா வதங்கணும். நான் 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த காளான் பிரியாணிக்கு. அதே போல் 1.5 பாக்கெட் காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா வெங்காயம் செவந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சின்ன பழமாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு 2 தக்காளி பழம் அப்படிங்கிற அளவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு ஒரு தக்காளி போதுமானதாக இருக்கும். இப்போது இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புதினா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் பச்சை மிளகாய் இதுக்கு யூஸ் பண்ணலை. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வரமிளகாய் போட்டு இந்த பிரியாணி மசாலாவோட அரைச்சிருக்கேன். இந்த காரமே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் இதில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளானும் நல்லா வதங்கி வந்துருச்சு. பொங்கல் ரொம்ப நேரம் எடுத்துகிட்ருக்கு. நாங்கள் அதுக்குள்ளே பிரியாணியை வச்சு முடிக்க போகிறோம். ஒரு டம்ளர்
அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சு இப்போ நம்ம இதோடையே சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வருது. இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், வர மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் பிரியாணி வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அரிசியை ஒரு நல்லா கழுவிட்டு வச்சுருங்க, தண்ணி வடிச்சிட்டு. அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு. இது நல்ல பழைய அரிசி. அரிசி கழுவும் போது நல்ல மனம் வந்தது. பிரியாணி அப்போ தான் நல்ல சுவையை கொடுக்கும். புது அரிசி வாங்கினீங்க அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதனால் பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டுட்டோம். இப்போ குக்கர் போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். இந்த பக்கம் பிரியாணி ரெடி, அந்த பக்கம் பொங்கல் ரெடி. ஒரே விசில் தான். நல்ல ஸ்பைசியான, சுவையான, கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி. அதே போல் பொங்கலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான அருமையான ஒரு பொங்கல் நமக்கு ரெடியாக இருக்குது. பிரியாணி கொஞ்சம் கலந்து விடுற வேலை இருந்ததுனால பொங்கல் வைக்கும் பொழுது கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. வெல்லம், அந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பிரியாணி வைக்கிற பிஸியில் வீடியோ எடுக்க மறந்தாச்சு. அதுதான் உண்மை. ஃபைனலாக பாருங்கள், பொங்கல் நமக்கு ரெடியாக இருக்குது. அளவான இனிப்பு, அளவான நெய், சுவையான பொங்கல். சுவையான பிரியாணியோடு இந்த பொங்கல் நிறைவடைந்தது. நன்றி நண்பர்களே.